இப்போ இவங்க புறக்கணிக்கப்பட்டதுனால துருக்கி இந்தியாவுக்கு இடையிலான இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சார் பாதிப்பு உண்டாகும்? கண்டிப்பாக பாதிப்பு உண்டாக தான் செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆப்பிள், அப்புறம் தங்கம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் இங்கேருந்து வந்து டெக்ஸ்டைலு மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து துருக்கி இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அதில் வந்து நம்ம துருக்கி வந்து புறக்கணிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து என்னோடய கருத்தை வந்து டேட்டாஸ் எடுத்து பேசினேன். அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சு. அது எப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு. நம்ம சொல்கிறது அப்படின்னா இது வந்து ராஜரீக உறவில் வந்து நம்ம எதிரி நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வியாபாரத்துக்கு நம்மளுடைய வளமைக்கு என்ன தேவை அது வேணும்னு பேசியிருந்தோம். அது மாதிரி கண்டிப்பாக வந்து இப்போ பாதிச்சிருக்கு. ரொம்ப பெருசாலாம் பாதிக்காது. என்னென்னா வியாபாரிகள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் வியாபாரிகள் எப்போதுமே வியாபாரிகள் தான். அவங்க வந்து அரசியல்வாதியெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இந்த அரசியல்வாதிக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுமா கொடுத்துருவாங்க, இந்த கட்சிக்கு இவ்வளோ கொடுக்கணுமா அந்த கட்சிக்கு வந்து டொனேஷன் கொடுத்துருவாங்க. இவங்க எப்பவும் வியாபாரம் பார்ப்பாங்க. அதனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்திய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க துருக்கி முதலாளிகளுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஓடித்தான் இருக்கும். எது வந்து இப்போ பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டூரிசம் பாதிச்சிருக்கு. டூரிசம் ஆமாம். என்னென்னா உங்களுக்கு வந்து இஸ்தான்புல்லாக இருக்கட்டும், துருக்கி வந்து ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி. பக்கத்தில் வந்து கிரீஸ் இருக்குது, ஏதென்ஸு, இந்த மாதிரி சைப்ரஸ் இருக்குது. அப்படின்னு முக்கியமாக வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிற அந்த பழைய நாகரிகம் இருக்குல்ல, அதில் வந்து துருக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு சிட்டி.